கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இது ஏறத்தாழ மாதத்தின் கடைசி நாட்களாய் இருக்கிறபடினால், இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியம் செய்தால் அது நமக்கு நன்மையாக இருக்கும். அப்போ ஆண்டவர் இதுவரைக்கும் நமக்கு சில காரியம் செய்யவில்லையா என்று கேட்டால், அவர் செய்யாத காரியமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அவருடைய கிரியையும் செய்கையும் விவரிக்க முடியாத அளவுக்கு திரளாய் இருக்கிறது. ஆனாலும் இந்த மாத கடைசியிலே அவர் சில காரியம் செய்தால் நலமாய் இருக்கும் என்று நான் சொல்லுவதற்கு காரணம், இந்த மாத கடைசிக்காகவே சில காரியத்தை கர்த்தர் செய்தால் நமக்கு நல்லது. அப்ப இந்த மாத கடைசி நாட்களில் தேவன் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? வேதத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். ஆபகு தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆபகு 3:2. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தரும். கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பி, வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தரும். இந்த மாத கடைசியிலே தேவன் சில காரியம் செய்தால் அது நமக்கு நல்லது என்று சொன்னார். அப்ப ஆண்டவர் எது செய்தால் நமக்கு நல்லது என்று சொன்னால், இந்த ஆபகு தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல 3 வார்த்தை முக்கியத்துவத்தின் வார்த்தையாய் இருக்கிறதை பார்க்கலாம். நம்பர் 1 உயிர்ப்பியும் என்கிற வார்த்தை. நம்பர் 2 விளங்க பண்ணும் என்கிற வார்த்தை. நம்பர் 3 நினைத்தருளும் என்கிற வார்த்தை. உயிர்ப்பையும் விளங்க பண்ணும் நினைத்தருளும், இந்த 3ம் இந்த மாத கடைசி நாட்களிலே தேவன் நமக்கு செய்தால் நல்லது. அதுல முதலாவது தேவன் செய்ய வேண்டியது என்ன? அந்த ஆபகு 2:3 3 வார்த்தையில முதல் வார்த்தை உயிர்ப்பியும் என்று பார்க்கிறோம். இந்த உயிர்ப்பியும் என்று சொல்லப்படும் போது, இது நாள் வரைக்கும் தேவன் உயிர்ப்பித்தாரா இல்லையா என்று கேட்டால், ஒவ்வொரு நாளும் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாகத்தான் இருக்கிறார், அதிலே சந்தேகம் கிடையாது. ஆனாலும் இந்த கடைசி நாளிலே, மாத இறுதி நாட்களிலே தேவன் நம்மை உயிர்ப்பித்தால் அது எப்படிப்பட்டதா இருக்கும்? உயிர்ப்பியும் என்று சொன்னால் என்ன? தேவன் தம்முடைய ஜனங்களை உயிர்ப்பிக்கிற விதம் 3 விதத்துல உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். அந்த 3 விதத்திலே உயிர்ப்பிக்கிறவர் என்று சொன்னால் எப்படிப்பட்ட விதத்திலே அவர் உயிர்ப்பிக்கிறார்? நம்பர் 1, சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், சங்கீதத்தின் புஸ்தகம் 80ஆம் அதிகாரம் 18வது வசனம். சங்கீதம் 80:18. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்கள் உயிர்ப்பியும் அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாத இறுதி நாட்களிலே தேவன் நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆவியை உயிர்ப்பிக்க விரும்புகிறார், ஆத்மாவை உயிர்ப்பிக்க விரும்புகிறார், சரீரத்தை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நம்முடைய ஜீவியம் எல்லாவற்றையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மை எப்படி உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் 3 விதத்திலே அவர் உயிர்ப்பிக்கிறவர் என்று நான் சொன்னேன். அந்த 3 விதத்திலே முதல் விதம் எப்படி என்று சொன்னால், அவரை தொழுது கொள்ளுகிறபடியினால் அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. தொழுது கொள்ளுகிறபடியினால், இந்த தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன என்று சொன்னால், தொழுது கொள்ளுதலுக்கு பலவிதமான வார்த்தை பிரமாணங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கும்.
ஒன்று, தாள பாதத்தில் விழுந்து கெஞ்சுவது, அது ஒரு தொழுகை. இரண்டாவது, பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு கண்ணீர் விட்டு கதறி ஜெபிப்பது, அது ஒரு தொழுகை. மூன்றாவது, இரவும் பகலும் அப்பம் புசியாமலும் தண்ணீர் கொடியாமலும் காத்திருந்து ஜெபிப்பது, அது ஒரு தொழுகை. நம்பர் 4, நல்ல பாட்டு பாடி ஆராதனை செய்து கர்த்தரை உயர்த்து, இது ஒரு தொழுகை. இப்படி இந்த உயிர்ப்பியும் என்ற வார்த்தையிலே 3 விதத்தில் உயிர்ப்பிக்கிறார். அதுல முதல் விதம், தொழுது கொள்ளுகிறவர்களை. கர்த்தர் நல்லவர். சரி, தொழுது கொண்டு விட்டால் அவர் நம்மை உயிர்ப்பித்து விடுவாரா என்று கேட்டால் அதுக்கு வேதத்திலே அழகான ஆதாரம் இருக்கிறதை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் ரோமர் 10, 13 மற்றும் 14வது வசனங்கள். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? கர்த்தர் நல்லவர். அப்போ தேவன் இந்த மாத கடைசியிலே நம்மை மீண்டும் ஒரு விசை சுத்திகரித்து, மீண்டும் ஒரு விசை ஆயத்தப்படுத்தி, மீண்டும் ஒரு விசை உயிர்ப்பிக்கிறார் என்று சொன்னால், அந்த அவருடைய உயிர்ப்பித்தலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் முதலாவது கர்த்தரை நன்றாய் தொழுது கொள்ள வேண்டும். அந்த தொழுது கொள்ளும் போது என்ன நடக்கும்? இந்த ரோமர் 10:13 சொல்லுகிறபடி நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாறும். ரட்சிப்பு என்பது ஒரு நாள் நடக்கிற காரியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்குள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். மசோத்திரம் மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தொழுகை ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை அழகாய் உயிர்ப்பிக்கிறது. ஏன் என்று சொன்னால், இந்த தொழுகை என்று சொல்லும் போது எல்லாரும் தொழுது கொள்ள முடியாது. நல்லா கவனிக்கணும். ஜெபிக்கிறது பாமர மக்களும் ஜெபிக்கலாம். ராஜாதி ராஜாவாக இருக்கிற நேபுகாத்நேச்சார் போன்ற ராஜாக்களும் ஜெபிக்கலாம். ஜெபம் எல்லாருக்கும் உரியது, எல்லாராலும் முடியும். ஆனால் தொழுகை எல்லாராலும் முடியாது. ஏன் முடியாதுன்னா, அந்த ரோமர் 10:14 சொல்லுகிறது, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அப்போ தேவனை நம்புகிறவர்களால் மட்டுமே, கர்த்தரை பூரணமாய் விசுவாசிக்கிறவர்களால் மட்டுமே தொழுது கொள்ள முடியும். அப்படி தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு வருகிறது. அந்த ரட்சிப்பு தான் அவர்களுக்கு கிடைக்கிற உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம். இந்த ரட்சிப்பு யாருக்கு கிடைச்சது? சிம்சோனுக்கு கிடைத்தது என்று சொல். ஏன் என்று சொன்னால், அவன் வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் பார்த்து சொன்ன, ஆண்டவரே, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை என்னை கொண்டு கட்டளையிட்டு இருக்க, நானோ தாகத்தினால் சாகிறேனே என்று சொன்னபோது லேகி என்கிற இடத்துல தண்ணீர் தரவு உண்டானது. அந்த தண்ணீர் தரவை குடித்த உடனே அவனுடைய உயிர் அவனுக்குள் திரும்ப வந்தது. அதனால் அவன் உயிர்ப்பிக்கப்பட்டான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே. சிம்சோனை ஆண்டவரால் உயிர்ப்பிக்க முடியும் என்று சொன்னால், ஏன் உங்களை இந்த மாத கடைசியிலே உயிர்ப்பிக்க முடியாது? கண்டிப்பாய் தேவனால் உயிர்ப்பிக்க முடியும். அப்படி ஆண்டவர் உயிர்ப்பிக்க வேண்டுமானால், இதுவே ரட்சணிய நாள், இதுவே கிருபையின் நேரம். இன்றைக்கு இரவே கர்த்தரை தொழுது கொள்ள பழகுங்கள். நாளைக்கு காலையிலேயே ரட்சிப்பையும் உயிர்ப்பிக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த ஆமோகு புஸ்தகம் கர்த்தர் நல்லவே 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கிற முதலாவது உயிர்ப்பித்தல். இந்த உயிர்ப்பித்தல் 3 வகைப்படும் என்று சொன்னேன். அதில் முதல் வகை, தொழுது கொள்ளும் போது கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். இரண்டாவதாக, ஆண்டவர் நம்மை எப்படி உயிர்ப்பிக்கிறார் என்று சொன்னால், சங்கீதத்தின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 25வது வசனத்தை வாசித்தால்,
சங்கீதம் 119:25 சொல்லுகிறது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பி. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறதுக்கு அவர் பயன்படுத்துகிற இரண்டாவது பெரிய போராயுதம் என்னன்னா, அவர் தம்முடைய வசனத்தை பயன்படுத்து, அந்த வசனத்தின்படி அவர்களை உயிர்ப்பிக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். கொசு நுழையாத இடத்துல காற்று நுழையும் என்று சொல்லுவாங்க. கொசு கூட நுழைய முடியாது, ஆனா அந்த இடத்துல காற்று நுழையும். அதே போலதான் சூத்திரம், காற்று நுழைய முடியாத இடத்துல கூட தேவனுடைய வசனம் நுழையும். தேவனுடைய வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னாக்கா, அவர்கள் எந்த விதமான செத்து போகக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் அந்த வசனம் அவர்களுக்குள் உயிருள்ளதா இருக்கும். கர்த்தர் இந்த வசனம் என்பது எதை குறிக்கிறது? பூமியில் விதைக்கப்படுகிற விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை நான் சொல்லவில்லை, இயேசுவே சொன்ன. அந்த வசனம் என்பது விதை. ஒரு நாள் ஒரு பெரிய மரம் தரையில கிடக்கிற அந்த விதைய பார்த்து பயங்கரமா சிரிச்சுட்டு சொல்லிச்சான், உனக்கு வேலையே கிடையாது, எப்ப பார்த்தாலும் கீழே விழுகிறதா உனக்கு வேலை, நீ மேலேயே இருக்க மாட்டியா, தொங்கிட்டே இருக்க மாட்டியா, உன்னை நான் பிடிச்சிட்டு இருந்தேன்ல, ஏன் கீழே விழுகிறதா உனக்கு வேலையா அப்படின்னு ரொம்ப ஏளனமா விதைய பார்த்து மரம் சிரிச்சுதான். அப்போ ரொம்ப ஏளனமா சிரிச்ச மரத்தை பார்த்து விதை சொன்னிச்சான், நான் விழுந்ததுனாலதான் நீ மரமாய் நிற்கிறாய். அல்லேலூயா. நான் விழுந்ததுனாலதான் நீ மரமாய் நிற்கிறாய். எவ்வளவு பெரிய தத்துவம்! விதை என்பது தேவனுடைய வசனம். அந்த வசனம் என்கிற விதை தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டு யார் யாருடைய இருதயத்தில் விழுகிறதோ, யார் யாருடைய செவிகளில் விழுகிறதோ, யார் யாருடைய சிந்தனையில் விழுகிறதோ, அவர்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார். ஒவ்வொருவரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையின் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் பலவீனப்பட்ட சரீரத்திலே, விடாய்த்து கலந்து போன ஜீவியத்திலே, ஆபகு 3:2 உங்களை முதலாவது உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அந்த உயிர்ப்பிப்பதற்கு இரண்டாவதாக அவர் பயன்படுத்துவது அவருடைய வசனத்தை. நன்றாய் கவனியுங்கள். வார்த்தையாய் வந்த இயேசுவை அவர்களால் கொலை செய்ய முடிந்தது. ஆனா இயேசுவுக்குள் இருந்த வார்த்தையை அவர்களால் கொலை செய்ய முடியவில்லை. இதுதான் சக்தி. வார்த்தையாய் வந்த இயேசுவை கொலை செய்து மரத்திலே தூக்கினார்கள் என்று அப்போஸ்தலர் 5 இயேசுவை கொலை செய்ய முடிந்ததை தவிர அந்த இயேசுவுக்குள் இருந்த வார்த்தைகளை கொலை செய்ய அவர்களால் முடியல. அந்த வசனத்தை கொலை செய்ய முடியல. அப்போ இந்த ராத்திரி வேளையில் தேவனுடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு அடைக்கலத்துக்கு நல்ல காம்பவுண்ட் சுவர் இருக்கலாம், பாதுகாப்புக்கு காவலாளிகள் இருக்கலாம், யார் வந்தார்கள் போனார்கள் என்பதை காட்டிக் கொடுப்பதற்கு விதவிதமான காஸ்ட்லியான கேமராக்கள் இருக்கலாம். இதெல்லாம் எவ்வளவு பணமும் பொருளும் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு சோர்வு வரும்போது, ஒரு தளர்வு வரும்போது உங்களை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆண்டவர் பயன்படுத்துவது அவருடைய நல்ல வசனம், நல்ல அழகான தேவனுடைய வார்த்தை. நீ குணமாகி விட்டாய், சமாதானத்துடனே போன், வேதனை நீங்கி நீ சுகமாய். அந்த வசனத்தை சொன்னார். அந்த ஸ்திரீ அப்படியே சுகமானார். அந்த வசனம் அவளை உயிர்ப்பித்து 12 ஆண்டுகள் பெரும்பாடு, 12 ஆண்டு பெரும்பாடு.
அவளுக்கு உடனே இங்க மருந்து கொடுக்கப்படவில்லை, டானி கொடுக்கப்படவில்லை, மருத்துவம் பார்க்கப்படவில்லை. அவளுக்கு சொன்னது ஒன்றே ஒன்று, ஓ உன் பலவீனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாய், சமாதானத்தோட போ என்கிற வசனம். அந்த வசனம் வந்தது, அவள் நூறத்தனையாய் சுகமாக. எனக்கன்பானவர்களே, ஒரு தேவ பிள்ளையை, ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறதற்கு அவர் பயன்படுத்துகிறது முதலாவது அவர்களுடைய தொழுகையே அவர்களை உயிர்ப்பிக்கும். இரண்டாவது, ஓ தேவனுடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும். நான் சொன்னேன், தேவன் தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்க 3 காரியத்தை பயன்படுத்துகிறார், 3 விதத்திலே பயன்படுத்த. அப்போ மூன்றாவதாய் ஒரு தேவ பிள்ளையை உயிர்ப்பிக்க அவர் பயன்படுத்துவது எது? சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 159 வசனம். சங்கீதம் 119 159. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பி. அல்லேலூயா. ஓ கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாய் தேவன் எப்படி உயிர்ப்பிக்க விரும்புகிறார் என்றால் அவருடைய கிருபையின்படி உயிர்ப்பிக்க. இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும், தொழுகையினால் உயிர்ப்பிக்கப்படுதல் என்பது நாம் முயற்சிக்கிற ஆராதனை, அதுல நம்முடைய முயற்சி ஒன்று இருக்கிறது. வசனத்தினால் உயிர்ப்பிக்கப்படுதல் என்பது தேவனுடைய முயற்சினால், அதுல அவருடைய முயற்சி ஒன்று இருக்கிறது. இப்ப கிருபையினால் உயிர்ப்பிக்கப்படுதல் என்று சொன்னால் அதுல நம்முடைய முயற்சியும் அல்ல, தேவனுடைய வசனமும் மாத்திரமல்ல, இந்த கிருபையில என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஆதி முற்பிதாக்களின் ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தர் நல்லவே, ஆதி முற்பிதாக்களின் ஆசீர்வாதம். ஏன் இந்த கிருபையை சொல்லும் போது ஆதி முற்பிதாக்களின் ஆசீர்வாதம் என்று சொல்றேன்? நாம் இந்த கிருபை முதல் பயன்படுத்தப்பட்டது நோவாவுக்கு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். அப்போ இந்த கிருபை எங்க ஆரம்பித்தது? ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலேயே ஆதி பரிசுத்தவான்களின் பட்டியலிலே நோவாவின் காலத்திலேயே இந்த கிருபை ஆரம்பித்து விட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இந்த கிருபை ஆரம்பித்தது நோவாவின் காலத்திலே நோவாவுக்கு என்று பார்த்தோம். இப்ப இந்த கிருபை எப்பயா முடியுது? இந்த கிருபை யாரோடு முடியுது அப்படின்னாக்கா, இந்த கிருபை முடிகிற இடத்தை பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 22, 21. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இப்போ இந்த ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்க ஆண்டவர் பயன்படுத்துகிற 3வது ஆயுதம் கிருபை. இந்த கிருபையை அது எதை குறிக்கிறது? ஆதியும் அந்தமுமானவரை குறிக்கிறது, அல்பாவும் ஒமேகாவுமானவரை குறிக்கிறது, கடந்த காலத்தையும் வருங்காலத்தையும் குறிக்கிறது, ஆதினத்தையும் அந்தத்தையும் குறிக்கிறது. நீங்க நினைக்கிறீங்க கிருபைனாக்கா அது ஒரு நிழல், கிருபைனாக்கா அது ஒரு சாயல், கிருபைனாக்கா அது ஆண்டோட ஒரு இரக்கம் சொல்லி கற்பனையில சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆனா அனுபவித்தவனாகிய உணர்ந்தவனாகிய வேதத்திலே ஆவியானவரால் கற்றுக்கொண்டவனாகி நான் சொல்லுகிறேன், கிருபை என்பது ஒரு சாயல் மாத்திரம் கிடையாது, கிருபை என்பது ஒரு நிழல் மாத்திரம் கிடையாது, கிருபை என்பது ஒரு தயவு மாத்திரம் கிடையாதுங்க. இந்த கிருபைக்கு 2 பக்கம் உண்டு. ஒன்று ஆதினம், இன்னொன்று அந்தம். ஆதியும் அந்தமும் நிறைந்தது கிருபை, ஆரம்பமும் முடிவும் நிறைந்தது கிருபை.
ஆதி காலம் முதல் கடைசி காலம் வரைக்கும் நிலைத்திருப்பது கிருபை. அப்போ இந்த ஒரு கிருபை என்ற வார்த்தையில ஆண்டவர் அவ்வளவு ரகசியத்தை வச்சிருக்கார். இதுல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 21தான் இந்த கிருபை என்ற வார்த்தை முடியுது. அப்போ இது வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்துல இருக்க வசனமே கர்த்தர் நல்லவர், மொத்தம் 21 வசனம் தான். அப்ப இந்த முழு வேதாகமும் எதுல போய் முடியுது அப்படின்னா கிருபையோடு தான் முடியுது. அப்போ இந்த ஆபகுக் 3 அதிகாரம் 2 வசனத்தின்படி தேவன் உயிர்ப்பிக்கிறார் என்று சொன்னால், அந்த உயிர்ப்பித்தலில் 3வது உயிர்ப்பித்தல் கிருபையின் உயிர்ப்பித்தல். இந்த கிருபையின் உயிர்ப்பித்தல் எதை குறிக்கிறதுனா, இன்னைக்கு உங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் இனி மரண பரியந்தம் தம்முடைய கிருபையினால் உங்களை சூழ்ந்து கொள்ளுவார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் இந்த கிருபையினால் உங்களை சூழ்ந்து கொள்ளுவார். ஏனென்றால் வெளிப்படுத்தல 22 அதிகாரத்துக்கு அப்புறம் ஒரு அதிகாரமும் கிடையாது, 21 வசனத்துக்கு அப்புறம் இன்னொரு வசனமும் கிடையாது, அதுக்கப்புறம் வேதத்தின் நீளமும் கிடையாது. அப்ப அந்த வேதம் முடிகிறதே கிருபையிலன்னாக்கா, உங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் தம்முடைய கிருபையினால் உயிர்ப்பிக்கிறார். எப்படி இந்த கிருபை என்கிற வார்த்தை முழு வேதத்தின் இறுதி வரைக்கும் நிலைத்திருக்கிறதோ, உங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட கிருபையை உங்களுக்குள் கடைசி வரைக்கும் வைத்திருக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. பரிசுத்த வேதாகமத்துல 965 வருஷம் வரைக்கும் உயிரோடு வாழ்ந்த மெத்துசலா இருக்கு. அப்புறம் 950 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருந்த நோவா இருக்கு. இவங்கெல்லாம் ஏறத்தாழ 1000 ஆண்டை நெருங்கினவர்கள். அவ்வளவு பெரிய காலம் வாழ்ந்தவர்களாய் இருந்தாலும் இந்த கிருபையினால் தன் வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தது யார் என்று கேட்டால், அது அப்போஸ்தலனாகிய பவுல் என்றுதான் என்னால் சொல்ல முடியும். கிருபையினால் வாழ்ந்து முடித்தது. ஏனென்று சொன்னால், அவர் ரட்சிக்கப்பட்டது ஒரு கிருபை, மனம் திரும்பினது ஒரு கிருபை, ஊழியத்தில் பயன்படுத்தப்பட்டது கிருபை, அவர் சரீரம் காக்கப்பட்டது கிருபை, ஜீவன் காக்கப்பட்டது கிருபை, எத்தனை முறை செத்தாலும் திரும்ப உயிர் வந்து திரும்ப ஊழியம் செய்தது கிருபை. கடைசி வரைக்கும் கிருபையிலே நிலைத்திருந்து மோசத்திர ஊழியத்தை நிறைவேற்றிய ஒரு மனுஷன் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ தேவனுடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், ஆபகுக் 3 அதிகாரம் 2 வசனத்தின்படி 3வதாய் அவர் உங்களை கிருபையினால் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அந்த கிருபையினால் உயிர்ப்பிக்க விரும்புகிற தேவன் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உங்கள் முடிவு வரைக்கும் அந்த கிருபையிலே நீங்கள் தரித்திருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அந்த கிருபையை பற்றி கொள்ளுங்கள், அந்த கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். அந்த கிருபையே உங்கள் ஜீவியத்தை நாளுக்கு நாள் உயிர்ப்பித்துக் கொண்டே. இந்த இடத்துல நான் என்னை குறித்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். எனக்கு எவ்வளவுதான் அபிஷேகம் இருந்தாலும், எவ்வளவுதான் ஊழியத்தை குறித்த நுணுக்கங்கள் நிறைய அனுபவங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் வேதத்தை போதிக்க தெரிந்தாலும், இன்னைக்கு வரைக்கும் நான் நீடித்திருப்பதற்கு ஒரு முக்கிய மூல காரணம் இந்த கர்த்தருடைய கிருபை மட்டுமே. நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்கள்கிட்ட, நம்ம கூட்டத்திலே நம்முடைய ஜனங்களுக்கு நான் அடிக்கடி சொல்றேன், எனக்கு முன்னாடி ஊழியம் ஆரம்பித்தவர், என்னோடு ஊழியம் ஆரம்பித்தவர், ஏன் எனக்கு பின்னாடி ஊழியத்தை ஆரம்பிச்சு ஓகணும் அல்லது கர்த்தருக்குள் வந்தோம், நிறைய பேருடைய வாழ்க்கை ஓட்டம் முடிந்தது. ஆனால் சிறியவனாகிய என்னை இன்றைக்கும் கர்த்தர் நடத்துகிறார் என்று சொன்னால் அது எனக்கு நன்றாய் தெரியும். அந்த கிருபையினால் என்னை உயிர்ப்பித்துக் கொண்டே வரும்.
உயிர்ப்பித்துக் கொண்டே வருகிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப ஆபகு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி மாத கடைசியிலே ஆண்டவர் நமக்கு எது செய்தால் நன்றாயிருக்கும் என்று சொன்னால், அவர் உயிர்ப்பித்தால் நன்றாயிருக்கும். தொழுது கொள்ளும் போது உயிர்ப்பிப்பார், வசனத்தினால் உயிர்ப்பிப்பார், 3வது கிருபையினால் உயிர்ப்பிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. 2வதாக அந்த ஆபகுக் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அங்கு தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, விளங்க பண்ணும் என்று பார்க்கிறோம். விளங்க பண்ணும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த விளங்க பண்ணும் என்றால் என்ன? இந்த விளங்க பண்ணும் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவே. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 3:13. அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். நல்லா கவனிங்க. 1 கொரிந்தியர் 3:13 திரும்ப வாசிக்கிற மேல் பகுதியை, அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். இப்ப மாத கடைசியில ஆண்டவர் என்ன செய்தா நமக்கு பிரயோஜனம்னாக்கா, விளங்க பண்ணுகிறவராய் அவர் காண. எதை விளங்க பண்ணணும்னாக்கா, இந்த 1 கொரிந்தியர் 3:13 ரொம்ப அழகா சொல்லுது, நாளானது அதை விளங்க பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2024ஆம் வருஷம் ஜனவரி மாதத்துல எப்படி நீங்க சந்தோஷமா இருந்தீங்களோ அதே போல சந்தோஷம் 200 மடங்கு அதிகமாக அடுத்த மாதத்துல அந்த சந்தோஷத்தை நீங்கள் விளங்க பண்ண வேண்டும். இந்த ஜனவரி மாசத்துல எப்படி நீங்கள் ஆரோக்கியமா இருந்தீங்களோ அதை விட இன்னும் நல்ல ஹெல்த்தியோட அடுத்த மாதத்துல உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க விளங்க பண்ண வேண்டும். இந்த ஜனவரி மாசத்துல உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எந்த அளவுக்கு அந்யோன்யமும் ஐக்கியமும் காணப்பட்டதோ, வருகிற பிப்ரவரி மாசத்துல அதை விட அதிகமான ஆவிக்குரிய அனுபவத்துல அந்யோன்யமும் ஐக்கியமும் ஏராளமாய் பெருக பண்ணுவதை நீங்கள் விளங்க பண்ண வேண்டும். அப்போ அதைத்தான் இங்கு தீர்க்கதரிசியாகி ஆபகுக் ஜெபம் பண்ணுகிறார். ஏன்னா இந்த 1ஆம் வசனம் சொல்லுது, ஆபகுக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம். அப்படின்னா இது அவர் பண்ற ஜெபம். அவர் என்ன ஜெபிக்கிறார்? ஆண்டவரை விளங்க பண்ணும். நேற்றைக்கு நான் எப்படி இருந்தேனோ அதே போல நாளைக்கு இருக்க வேண்டும். போன வாரம் எப்படி இருந்தேனோ அதே போல நான் அடுத்த வாரமும் இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேருடைய ஜீவியம் நேற்றைக்கு இருந்ததை போல இன்றைக்கு இருப்பது கிடையாது. குறைவிட்டு போகிறார்கள் அல்லது நன்மைகளை இழந்து போகிறார்கள். ஆனால் சத்திரம் இருக்கிற நிலைமையிலே விளங்க பண்ணி சத்திரம் நாம் இன்னும் நம்முடைய தேவனுடைய கிரியைகளை விவரிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் அல்லவே, அதற்கு ஆண்டவர் தான் தயை செய்ய வேண்டும். அப்போ இந்த விளங்க பண்ணுகிற காரியத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 41வது வசனம். 1 சாமுவேல் 14:41. அப்பொழுது சவுல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நிதானமாய் கட்டளையிட்டு யதார்த்தத்தை விளங்க பண்ணும் என்றான். கர்த்தர் நல்லவே. அப்பொழுது யோனத்தான் மேலும் சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது, ஜனங்களோ தப்பினார். எனக்கன்பானவர்களே, தேவன் நம்மை விளங்க பண்ண வேண்டும். அடுத்த மாதத்திலே நாம் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும்.
அடுத்த மாதத்திலே எல்லாத்தையும் ஜெயம் பெற வேண்டும், அடுத்த மாதம் எல்லாமே நன்மையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை ஆண்டவர் தான் விளங்க பண்ணணும். சரி, ஆண்டவர் நம்மை விளங்க பண்ணணும்னாக்கா நாம் என்ன செய்யணும் தெரியுமா? இங்க அழகான ஒரு ஆலோசனையை பாருங்க. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 41வது வசனம். நிதானமாய் கட்டளையிட்டு யதார்த்தத்தை விளங்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் ஜீவியத்துல உண்மையாய் இல்லாத ஒரு காரியம்னாக்கா யதார்த்தம் தான். உள்ளதை உள்ளபடி பேச முடியல, மனதில பட்டதை வெளியே சொல்ல முடியல. இத சொன்னா அது தப்பா நினைச்சிருவாங்களோ நினைச்சுக்கிட்டே பேசுறது. அப்ப என்ன அர்த்தம்? உள்ளத்திலே இருக்கிறது ஒன்று, உதட்டிலே வருகிறது ஒன்று. இதற்கு பெயர் யதார்த்தம் கிடையாது. யதார்த்தம் என்றால் என்ன அர்த்தம்? யாராவது ஒரு கேள்வி கேட்டால் படார் என்று டக்குன்னு எந்த தயக்கமும் இல்லாமல் சொல்லுகிற பதில். ஏன் முகம் வாடி போயிருக்கு? நல்ல தூங்குனியா இல்லையா? ஆமா, எனக்கு தூக்கம் இல்லை, அதனாலதான் அப்படி இருக்கு. உண்மைய சொல்ல. அதை விட்டுட்டு இல்ல 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 நான் நல்லா தூங்கினேன், ஆனா தூங்கி என்று டயர்டு தான் போகலன்னு சொல்லி நீங்க அதை மாத்தி சமாளிக்க பார்த்தா அது யதார்த்தம் கிடையாது. நீங்கள் தேவனுடைய கிரியையை மீற பார்க்கிறீர்கள் என்று அர்த்தம். காசு பணத்திலே யதார்த்தமா இருங்க. அது எத்தனை லட்சங்கள் வந்தாலும் சரி, எத்தனை ஆயிரங்கள் மட்டுமே கிடைத்தாலும் சரி, அல்லது சில 100 மட்டுமே இருந்தாலும் சரி, அதுல மறைத்தோ ஒளித்தோ அல்லது அப்படி இப்படி அல்ல, யதார்த்தமாய் அதை தேவன் விரும்புகிறார். இந்த யதார்த்தத்துல பைபிள்ல யார காட்டுறான்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை போல ஒரு யதார்த்தவாதிய பார்க்கவே முடியாது. ஒரு முறை ஒரு ஸ்திரிய விபச்சாரத்தில் பிடிச்சிட்டார். இப்போ அவ மேல கல்லறின்னு சொல்லி மோசே நியாயப்பிரமாணத்தை காட்டி ஆளாளுக்கு கள்ள தூக்கிட்டு நிக்கிறான். உண்மை என்னன்னா, இவர் ஊன்னு சொன்னாக்கா அவன் மேல கல்லறிய கூட்டம் இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, அவன் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற இயேசுவின் மீதும் அதை காரணமாய் வைத்து கல்லெறியத்தான் அவங்க ஆயத்தமா இருந்தான். இவர் சொன்னாலும் சொல்லாட்டியும் கல்லெறியக்கூடிய ஜனங்கள் தான் அது. ஆனா ஆண்டவர் பாருங்க, எல்லாத்தையும் கல் இருக்கு, எல்லா பெரிய பெரிய கல்லும் சிறு சிறு கல்லும் வச்சிருக்காங்க. யாரும் எரிஞ்சிருவான், எந்த கல்லும் மேல வந்து படும் தெரியும். ஆனாலும் அவர் ஒரு யதார்த்தமான தேவனா இருக்கிறதுனால அந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும். அவர் குனிந்து தரையிலே எழுதினார். கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்போ இதுதான் யதார்த்தம். ஒரு யதார்த்தமான மனுஷனுக்கு என்ன இருக்காதுன்னா பயம் இருக்காது. யதார்த்தமான தேவ பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய கூட்டத்தை காப்பாற்றாலும் கலக்கம் இருக்காது. அவங்க அந்த இடத்துலதான் அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பாங்க, ரொம்ப ஹாயா இருப்பாங்க, அப்படியே ஒரு மாதிரி கூலா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நான் மாத்தி பேசுறவன் கிடையாது, ஒளிவு மறைவு கிடையாது, நான் ஒரு யதார்த்தவாதி. அதனால ஆபகு 3:2 படி இந்த யதார்த்தத்தை என் தேவன் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. நான் இருக்க வேண்டிய யதார்த்தத்துல இருந்துட்டா விளங்க பண்ண வேண்டிய அவர் தானாகவே விளங்க பண்ணி விடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. பாண்டிச்சேரியிலே ஒரு குறிப்பிட்ட போதகர், அவர் நல்ல ஒரு பெரிய சபையை வைத்திருக்கிறார். அவங்க ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியும் நடத்துகிறாங்க. நிகழ்ச்சியெல்லாம் ஒரு தொலைக்காட்சியே நடத்துகிறாங்க. 24 hours நான் ஸ்டாப் டெலிகாஸ்டிங் ப்ரோக்ராம் ஒன்று நடத்திட்டு, அதிலே அந்த போதகர் பேசின பிரசங்கங்கள், செய்திகள், சத்தியம்லாம் போதிக்கப்படும். இதை பார்த்து இருந்த ஒரு கூட்டம்
வெகுண்டு எழுந்து அது எப்படி இதை சொல்ல போச்சு அதை சொல்ல போச்சு அப்படின்ட்டு நிறைய பிரச்சனை பண்ணி கடைசியா கொண்டு போய் அந்த ப்ரோக்ராமை இனி நடத்தவே கூடாது, டிவி நிறுத்தணும். அப்ப உடனே போலீஸ்காரெல்லாம் கேட்டாங்க, நீ இதெல்லாம் சொல்ற சரி, அவங்க என்ன பேசுனாங்க அது ரெக்கார்ட் காட்டு. அப்படின்னாக்கா இதை எவனுமே ரெக்கார்ட் பண்ணல. ரெக்கார்ட் பண்ணல, அதாவது பிரச்சனை பண்ண வர்றவன் அதெல்லாம் எந்த ப்ரூஃபும் கொண்டு வரல. உடனே நேரா போனாங்க, பாஸ்டருடைய ஆபீஸ் போனாங்க. அங்க போய் அந்த டிஸ்கெடு அந்த கேசட் எடு, உடனே அந்த எல்லாத்தையும் பாரு அப்படின்னா. அங்க யார் இருந்தாலும் பாஸ்டருடைய மனைவி அந்த பாஸ்டர் மாத்தான். இவங்க வந்துட்டாங்க, ஆளாளு கத்திட்டு இருக்காங்க, உள்ள நுழையணுன்றாங்க, அதை எடுக்கணும் இதை எடுக்கணுட்டாங்க. இந்த அம்மா நேர வெளியில வந்தாங்க, எல்லாரையும் பார்த்து சொன்னாங்க, இது லைவ் டெலிகாஸ்ட், எந்த ரெக்கார்டிங் கிடையாது, இது யூடியூப்லயும் எதுலையுமே சேவ் ஆகாது, நான் சேவிங் கொடுக்கவே இல்லை. அதனால இவங்க இதுவரைக்கும் பேசுறது டெலிகாஸ்ட் பண்ணது ரெக்கார்டிங்கே கிடையாது. நீங்க எவ்வளவு நேரம் இருந்தாலும் வேஸ்ட் தான். அது மட்டும் இல்ல, இப்ப வீட்டுல யாருமே நான் தனியா இருக்கிறேன். நான் தனியா இருக்க நேரத்துல நீங்க இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ண நல்லதே கிடையாது. அதனால நான் உங்களை ஸ்தோத்திரம் சொல்றேன், ஆண்டவர் உங்களை ஆசிரிப்பார், நீங்க சந்தோஷம் போயிட்டு வாங்க சொல்லி ரொம்ப கூலா, யாருக்குமே பயப்படாம ரொம்ப தெளிவா அமைதியா பதில் சொன்னாங்க. வந்தவங்கள தாட்பூர், தஞ்சாவூர், ஆய்பூய், அக்கறை புக்கரை அல்லக்க புள்ளக்கன்னாங்க. ஆனா இந்த அம்மா எந்த சலனமும் இல்லாம எதுவுமே இல்லாம அத்தனை ஆம்பளையும் அவ்வளவு பெரிய கோபக்காரட்டையும் ரொம்ப பொறுமையா பேசி, இது இப்படிதான் பண்ணுனேன், நான் தான் ரெக்கார்டை போட மாட்டேன், ஒண்ணுமே இல்லை, மாசத்துல நீங்க என்ன வேணாலும் பண்ணி பாருங்க, ஆனா அன்பா சொல்றேன், நீங்க தனியா இருக்க, நீங்க போறது நல்லதுன்னு சொல்லி அப்படி பேசிட்டு அப்படி போல்டா நின்னாங்க பாருங்க. கொஞ்சம் பார்த்தா அங்க பார்த்தோம், இங்க பார்த்தோம், அவங்க பார்த்தோம், இவனை பார்த்தோம், ஒருத்தனை பார்த்தா அப்படியே களைஞ்சிட்டு. இதுதான் ஒரு தேவ பிள்ளையின் ஜீவியத்துல காணப்பட வேண்டிய தைரியம். யதார்த்தம் உள்ளவர்கள் கலங்க மாட்டார். யதார்த்தம் உள்ளவர்களுக்கு குற்ற மனசாட்சி என்பது இருக்காது. யதார்த்தம் உள்ளவர்கள் மற்றவர்களுடைய பலத்தை பார்த்தோ சக்தியை பார்த்தோ ஓட மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், என் தேவனுக்கு முன்பாகவும் நான் இருக்கிற மனிதர்களுக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாய் இருக்கிறேன். அதனால் என் நீதியின் கிரியையை என் தேவன் எனக்கு விளங்க பண்ணுவார். அவர் விளங்க பண்ணுகிற தேவன் என்பது யதார்த்தவாதிகளுக்கு நன்றாய் தெரியும். அப்போ இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்க ராஜ தந்திரத்தை பயன்படுத்தாதீங்க, சூழ்ச்சியை பயன்படுத்தாதீங்க, மனுஷிக ஞானத்தை பயன்படுத்தாதீங்க. தயவு செய்து தேவனுடைய காரியத்துல எப்போதும் நல்ல யதார்த்தமானவர்களாய் இருங்க. கர்த்தர் நல்லவே. அந்த யதார்த்தமானவர்களாய் நீங்கள் இருந்தாலே நாளானது கிரியையை விளங்க பண்ணும். நீங்களும் உங்கள் சாட்சியை காத்துக் கொள்ளுவீர்கள். உங்களை குறித்து நற்சாட்சி தாராளமாய் உண்டாகும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் ஒன்று. இப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு மாத கடைசியில் தேவன் செய்ய வேண்டியது விளங்க பண்ண வேண்டும். அப்ப தேவன் விளங்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் யதார்த்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ தேவனாகிய கர்த்தர் குனிஞ்சி நின்று அமைதியா இருந்து தரையில எழுதியே நமக்கு ஒரு மார்த்தாரத்தை கட்டளையிட்டு விடுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் உண்டாவதாம். அடுத்ததாக தேவன் இந்த காரியத்தை விளங்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? சங்கீதங்களின் புஸ்தகம் 45 சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 45:4. சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறிவார். உமது வலது கரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க. இந்த சங்கீதத்தின் புஸ்தகம் 45 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது தேவன் விளங்க பண்ண வேண்டுமானால் அங்கு நாம் எப்படிப்பட்டவளா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வசனம் சொல்லுது, நீதியின் கூடிய சாந்தத்தின் நிமித்தமாகும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா.
சாந்தத்தின் நிமித்தமாக ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த கடைசி காலத்துல ரொம்ப தேவையா இருக்கிறது எதுனா இந்த நல்ல சாந்தம் அவசியமா இருக்கிறது, ரொம்ப முக்கியமா இருக்கு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பானவர்களே, இந்த சாந்தம் என்று சொன்னால் அதற்கு என்ன விளக்கம் வேதம் சொல்லுகிறது? 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கவனிங்க, 1 பேதுரு 3:15 சொல்லுகிறது, உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆமென். தேவன் நம்முடைய கிரியையை விளங்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் நாம் 2வது செய்ய வேண்டிய காரியம் நல்ல சாந்தத்தை வெளிப்படுத்தணும். அதுல ரொம்ப முக்கியமா ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா கவனிங்க. நாம் சாந்தத்தை யாற்ற வெளிப்படுத்தணும்னாக்கா இந்த 1 பேதுரு 3:15 சொல்லுகிறது, உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்லணும். யாவருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு உலகத்தான் வருவான், அவங்கிட்டையும் சாந்தத்தை காட்டணும். ஒரு ஊழியக்காரர் வருவார், அவர்கிட்டையும் சாந்தத்தை காட்டணும். ஒரு விசுவாசி வருவாங்க, அங்கேயும் சாந்தம் உள்ளவர்களா இருக்கணும். ஒரு அந்நியன் வருவான், அங்கேயும் சாந்தத்தோடு இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய சாந்தம் சபையில இருக்கு, நிறைய பேருடைய சாந்தம் தன்னை சார்ந்த கிறிஸ்தவர்களுக்குள் இருக்குது. இவங்களுக்குள்ள இவங்க சாந்தமா இருந்துக்கிறாங்க. ஆனா வெளியில போயிட்டாக்கா கீரியும் பாம்பும் போல கட்டி பிடிச்சு சண்டை போடும். ஓ, கர்த்தர் நல்லவே, பல நேரத்திலே முகம் மாறி போய்விடுகிறது. அப்ப தேவன் எப்படி உங்களுடைய கிரியையை விளங்க பண்ண முடியும்? தேவன் உங்களை விளங்க பண்ணுகிறவராய் வைக்க வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில முதலாவது யதார்த்தம் உள்ளவர்களாய் இருங்கள், 2வது யாவரோடும் சாந்தமாயிரு. அந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்போதும் ஆயத்தமார். அப்பதான் தேவன் நினைச்சுவார், நம்மை குறித்து அவர்களுக்கு விளங்க பண்ணுவார். ஓ, இவன் என்னுடைய குமாரன், இவன் என்னுடைய குமாரத்தி, இவர்களில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து அவர்களுக்கு விளங்க பண்ண, அந்த விளங்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் நாம் முரட்டாட்டம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது, மூர்க்க வெறி உள்ளவர்களா இருக்கக்கூடாது, ஆக்ரோஷம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது, நல்ல சாந்தத்தை காண்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற நல்ல ஒரு நற்கிரியையாய் இருக்கு. இந்த சாந்தம் என்று சொல்லும் போது கீழே தொடர் வார்த்தை ஒண்ணு வருது, சாந்தத்தோடும் வணக்கத்தோடும். சாந்தம் என்பது கிறிஸ்துவுக்குரியது, வணக்கம் என்பது உலகத்துக்குரியது. நீங்க என்னதான் கிறிஸ்துவுக்குள்ளது எவ்வளவுதான் பரிசுத்தவாட்டியா இருந்தாலுமே நீங்க வாழ்றது பூமியில் என்பதை மறந்துடக்கூடாது. அப்போ நீங்க தேவ ஜனங்களை பார்க்கும்போது சாந்தமா இருக்கு, உலகத்தார பார்க்கும்போது வணக்கத்தோடு தாழ்மையோடு இருங்க. அந்த சாந்தமும் வணக்கமும் உங்களிடத்தில் ஒருங்கே காணப்பட்டால் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் என்பதை அவர் உங்களுக்கு விளங்க பண்ணி விடுவார். எனக்கு இந்த நாள் அன்றைய கிருபையினாலே நான் சொல்கிறோம், பெரம்பலூர்ல போதகர் கூட்டத்தில் செய்து கொடுக்க போயிருந்தேன். அப்ப ஞாயிற்றுக்கிழமை இரவு நான் அங்கு தங்கியிருந்தேன், ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தேன். நல்ல அருமையான ஒரு இடத்துல காஸ்ட்லியான முறையில தான் ஆயத்தப்படுத்த ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. ஒரு பழைய தொடர்பு என்றால் நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற குடும்பம் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் தொடர்புல வந்தாங்க. அப்போ பிரைஸ்லாம் இருந்தது அப்படின்ட்டு அவங்கள பேசிட்டு அவங்க மனைவிட்டையும் பேசிட்டு இருக்கு. அப்ப நான் கேட்கிறேன், என்னம்மா கால் பண்ணீங்க, என்ன சொல்லுங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை,
ஒண்ணுல பாஸ்டர், நான் கடைசியா நீங்க ஒரு முறை வந்தீங்க, வந்து ஜோ மணி இப்படி எல்லாம் சொல்லிட்டு போனீங்க. சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நான் அப்படியே ஆண்டவருக்குள்ள நல்ல கிருபையா வந்துட்டேன், நல்ல வைராக்கியமா வந்துட்டேன். அப்புறம் எங்க அம்மாட்ட சொல்லி கேத்தலிக் அங்க இருக்க வீட்டுல இருக்க எல்லா உருவங்களும் எடுக்க சொல்லிட்டேன். அப்புறம் தங்கச்சிட்டு சொல்லி அவளும் எல்லா உருவத்தையும் எடுத்து போட்டு எல்லாருமே நல்ல ஸ்பிரிச்சுவலா பெண்டிகாஸ்ட்ல வந்தாச்சு. இப்ப கடைசிய 2 மாசமா என் ஆவிக்குரிய மகா பிரச்சனை, மகா போராட்டம், என் சரீரத்துல பலவீனம், ஆவியில கலக்கம், ஒரு விடுதலையே இல்லை. இப்ப எனக்கு என்னமோ பயமா இருக்குது. ஒருவேளை நமக்கு பாதுகாப்பு இல்லாம மற்றவங்களுக்கு ஜெபிச்சுட்டோம் பயம். அப்படிதான் என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் போது ராத்திரியில திடீரென்று எனக்கு ஒரு நல்ல தெளிவான தரிசனம் வந்துச்சு. அந்த தரிசனத்தில் இயேசுவானவர் வந்தார். அப்போ அவரே சொன்னார், எஸ்எஸ்கே சாமுவேல் இடத்தில் போய் ஆலோசனை கேள் என்று சொன்னார். அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டு உங்களை தொடர்பு கொண்டேன், நீங்க எனக்கு ஏதாவது ஆலோசனை தரும். இது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு எனக்கு வந்ததான தேவ பிள்ளை இடத்தில் வந்த அருமையான ஒரு செய்தி. அப்ப நான் யோசித்து பார்த்தேன், எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள், கர்த்தரை பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷர்கள் இருக்கிறாங்க. ஆனா எங்கோ ஒரு மூலையிலே ரொம்ப வெளிப்படுத்திக்க விரும்பாம மறைவிடத்தில் கிடக்கிற சிறியவனாகிய என்னுடைய பேரை சொல்லி நீ அங்க கேள் ஆலோசனை கொடுப்பார் என்று சொல்லி சூத்திரம் ஆண்டவரே சொல்லுவார் என்று சொன்னால், இதைத்தான் நான் சொல்றேன். நாம் யதார்த்தம் உள்ளவர்களாய் இருந்தால் கர்த்தர் நல்லவே, நம்முடைய ஜீவியத்திலே யாவரோடும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் பழகிறவர்களாய் இருந்தால் நம்மை குறித்து எங்கேயோ கர்த்தர் யாருக்கோ விளங்க பண்ணுவார். இங்க ஒரு மனுஷி இருக்கிறா, அவ என்னுடைய வாய். இங்கே இந்த குமாரத்தி இருக்கிறா, அவள் என்னுடைய சத்தம். இங்கே மனுஷன் இருக்கிறான், அவன் என்னுடைய சுவிசேஷகன். அங்க போ, அங்க பார், அங்க கேள், அங்க செய் என்று சொல்லி உங்களை குறித்து ஆண்டவர் விளங்க பண்ணுவார். ரொம்ப வருத்தத்தோடு துக்கத்தோடு சொல்றேன், ஒரு தேவ மனுஷன் தேவனால் விளங்க பண்ணப்படுவதற்கு பதிலாக இன்றைக்கு அநேகர் தங்களை தாங்களே விளங்க பண்ணுகிறார்கள். விதவிதமான நோட்டீஸ், விதவிதமான விளம்பரம், விதவிதமான போட்டோஸ், விதவிதமான வீடியோக்கள், என்னென்னமோ டிசைனிங், என்னென்னமோ பண்ணி தன்னுடைய நாமத்தை மேலே கொண்டு வர பார்க்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், ஆபகு 3:2 படி தேவன் நம்மை விளங்க பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த மாத கடைசி நாட்களிலே என் தேவன் உங்களை விளங்க பண்ணுவார். நீங்கள் யதார்த்தமானவர்களாயிருங்கள், சாந்தமும் வணக்கம் உள்ளவர்களாயிருங்கள். அப்போ கர்த்தருடைய விளங்க பண்ணுகிற காரியம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பாய் நிறைவேறும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக இந்த மாத கடைசியிலே தேவன் சில காரியம் செய்தால் நன்றாயிருக்கும் என்று சொன்னார். அந்த தேவன் செய்ய வேண்டிய 3வது காரியம் என்ன? அந்த ஆபகு 3ஆம் அதிகாரம் கர்த்தர் நல்லவே 2ஆம் வசனத்தின் கடைசி சொல்லுகிறது, நினைத்தருளும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நினைத்தருளும். ஆம், இந்த மாத கடைசியிலே அடுத்த மாதத்தை எதிர்கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையிலே தேவன் நினைத்தருகிறவர்களாய் வந்தால் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள் என்று நான் தைரியமாய் சொல்றேன். இந்த நினைத்தருளும் என்று சொல்லும் போது நிறைய பேர் என்ன ஜெபிக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவரே, என் கஷ்டத்தை நினைச்சரலும், என் கடனை நினைத்தரலும், என் வியாதியை நினைத்தரலும், என் பிரச்சனை நினைத்தரலும், பிசாசின் போராட்டத்தை நினைத்தரலும். ஆனா கர்த்தர் நல்லவே, இது எல்லாவற்றை கடந்து ஒரு மனுஷன் ஜெபிக்கிற அருமையான வேண்டுதலை பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42வது வசனம். லூக்கா 23:42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அல்லேலூயா.
ஒரு மனுஷன் பாருங்க, எனக்கு வியாதியை நினைச்சிடலாம், இப்ப சிலுவையிலிருந்து குதிக்கிறதுக்கு உதவி செய்ய நினைத்தரலாம், இந்த கயரெல்லாம் நெருப்புப்பட்ட நூல் போல பட்டு போகும்படி நினைத்தரலாம், எல்லாருக்கும் முன்னாடி நான் தலைக்கீழால கீழே இறங்கி நிமிர்ந்து நின்று நீர்தான் என்னை விடுவித்து சொல்லக்கூடிய அளவுக்கு என்னை நினைத்தரலும் என்றெல்லாம் அவன் கேட்கல. ஒரு புத்தியுள்ள மனுஷன் கேட்கிற அழகான ஜெபம் என்ன தெரியுமா? நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரணும். எவ்வளவு அழகான கருத்தான ஜெபம் பாருங்க. நிறைய பேர் இதை நல்லா கத்துக்கணும். யார்கிட்ட போய் கத்துக்கணும்? இந்த திருடங்கிட்ட போய் கத்துக்கணும். ஏன் திருடன் சொல்றேன்னா, நான் இங்க அவனை திருடன்றேன், ஆனா பைபிள்ல அவனை கொத்து கல்லன் எழுதியிருக்கு. அப்ப கல்லன்னாலே திருடன் தான், கத்து நல்லவன். அப்போ ஒரு திருடனுக்கு இருக்கிற நல்ல புத்தி கூட இன்னைக்கு பல தெய்வ பிள்ளைகளுக்கு இல்லை. ஒரு திருடங்கிட்ட இருக்கிற கருத்தான ஜெபம் கூட பரிசுத்தவான்களிடத்தில் தெய்வ பிள்ளைகளிடத்தில் இல்லை. ஒரு திருடங்கிட்ட இருக்கிற பரலோக வாஞ்ச கூட இன்னைக்கு தேவ ஜனங்கள்கிட்ட இல்லை. ஆனா திருடன் என்று சொல்லப்படுகிற கல்லன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பரலோகத்துல ஒரு இடம் கொடுக்க மறந்துடாதீங்க ஆண்டவரே, ராஜ்யத்துல ஒரு இடம் கொடுக்க மறந்துடாதீங்க ஆண்டவரே. நான் உங்களுக்காக முன் போய் சுத்திரம் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் சொன்னீரே, அந்த எத்தனையோ ஸ்தலங்கள்ல எனக்கும் தயவு செய்து ஒரு ஸ்தலத்தை கொடுக்கிறதுக்கு மறந்துடாதீங்க ஆண்டவரே. அங்க இருக்கும் போது என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லி இவன் பூமிக்குரியவைகளை கேட்காமல் பரலோகத்துக்குரியவர்களை கேட்கிறான் என்று சொன்னார். இயேசுவின் காலத்தில் இருந்த வேத பாரகர்கள், இயேசுவின் காலத்தில் இருந்த சாஸ்திரிகள், இயேசுவின் காலத்தில் இருந்த அண்ணா காய்வா போன்றவர்கள், இயேசுவின் காலத்தில் இருந்த பிலாத்து போன்றவர்கள், இயேசுவின் காலத்தில் ராஜாக்கள் போன்றவர்கள், இவர்கள் எல்லாரை விட உச்சம் தலை என்கிற உச்சி ஆணியை பிடித்து ஒரே மனுஷன் யார் என்று சொன்னால் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட அந்த வலதுபுறத்து கல்லன். வேற யாரும் கேட்காததை இவன் கேட்கிறான். ஏசாமி ஊழியம் செய்யும் போது ஒரு அம்மா ரொம்ப குடு 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 குடுன்னு ஓடியாச்சு. அந்த அம்மா ஓடி வர ஓட்டத்தை பார்த்துட்டு ஆண்டவர் நின்றுட்டாரு. ஏமா ஏன் இவ்வளவு வேகமா ஓடியா, என்ன விஷயம்? ஓடி வரும்போது இந்த கையில ஒரு பிள்ளையும் அந்த கையில ஒரு கைப்பிள்ளையும் பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டு, ஏசப்பா நீங்க எப்போ போய் பரலோகத்துல சிங்காசனத்துல உட்கார்றீங்களோ அப்போ உங்களோட வலது கையில என்னுடைய மூத்த பையனும் உங்களுடைய இடது கை பக்கத்துல இளைய பையனுக்கணும், 2 பக்கம் 2 சேர் போட்டு தாங்க. இப்ப நல்லா கவனிக்கணும், அந்த அம்மா கூட தான் பையன்களுக்கு சிங்காசனத்தை கட்டுச்சு. சுத்திரம் உமது வலது பரசம் இடது பரசம் வேணும்னு கேட்டுச்சு. ஆனா இந்த கல்லன் பாருங்க, என்னை நினைத்தரலும் என்று அழகாய் ஒரு பிரசுத்திரம் கெஞ்சுதலின் ஜெபத்தை ஏறெடுக்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த ஸ்திரீ 2 பிள்ளைகளுக்காக ராஜ்யத்தை கேட்ட போது இயேசு சொல்லிட்டார், அது பிதாவுக்கு அடுத்தவைகள் அவர் தீர்மானிப்பது என்று சொல்லி அந்த விண்ணப்பத்தை தள்ளிவிட்டார். ஆனால் இந்த கல்லன் என்னை நினைத்தரலும் என்று கேட்டபோது நீ என்னையோடு பரதீசில் இருப்பாய் என்று அந்த பரலோகமே அவனுக்கு சொந்தமாக்கப்பட்டது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாத கடைசியில வந்திருக்கிறோம். ஆண்டவரே அடுத்த மாசம் எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அடுத்த மாசம் ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அடுத்த மாசம் எனக்கு இவ்வளவு பட்ஜெட் இருக்குது, அடுத்த மாசம் அதை பண்ணணும் இதை பண்ணணும், ஐயோ அடுத்த மாசம் ஆண்டவர் என்ன செய்யறது தெரியல, அதை நினைச்சொல்லும். அந்த ஜெபத்தை விட்டுட்டு ஒரு கருத்துள்ள ஒரு ஜெபத்தை செய்ய, ஆண்டவரே உம்மோடு இருக்கிறவளாய் என்னை நினைத்தருளும் என்று ஒரு ஜெபம் பண்ணி பாருங்க. என் தேவன் உங்களுக்கு இறங்குகிற தேவனாயிருப்பா, உங்களுக்கு தயை செய்கிற தேவனாயிருப்பா. இந்த கர்த்தருடைய இந்த இறக்கம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த தயை தான்
நமக்கு ரொம்ப முக்கியம். தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் நல்லவே. ஓ சுதந்திரம் கண்டிப்பாய் நினைத்தருள்வா. நினைத்தருளுகிற தேவன் உங்களுக்கு தம்முடைய ராஜ்யத்தின் சேமத்தையே கொடுக்க ஓ வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நாம் கண்களை மூடி செபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஒன்று உயிர், 2வது விளங்க பண்ணும், 3வது நினைத்தர். ஆம், உயிர்ப்பிக்கிறதற்கு தேவன் தொழுகையை எதிர்பார்க்கிறார். உயிர்ப்பிக்கிறதற்கு வசனத்தை பயன்படுத்துகிறார். உயிர்ப்பிக்கிறதற்கு கிருபையை தருகிறார். அந்த 3ஐயும் கொண்டு நம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். 2வது விளங்க பண்ணுகிற தேவன். விளங்க பண்ணுவதற்கு நம்மிடத்தில் யதார்த்தத்தை எதிர்பார்க்கிறார். அந்த விளங்க பண்ணுவதற்கு நம்மிடத்தில் சாந்தத்தையும் வணக்கத்தையும் எதிர்பார்க்கிறார். இது 2ம் செய்தால் நம்மை தேவன் யார் யாருக்கோ சொப்பனத்திலும் தரிசனத்திலும் விளங்க பண்ணி நாம் ஜெபிக்கிற ஜெபத்தினாலே அவர்கள் விடுதலை கொடுப்பார். 3வதாக நினைத்தருளுகிற தேவன். ஓ, ராஜ்யத்திலே நினைத்தருளும் என்று கேட்கும் போது கண்டிப்பாய் ராஜ்யத்தை கொடுப்பார். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லா கத்தரை சொதரிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் இந்த இரவுக்கு இரவு ஜெபத்தின் மூலமாக இதோ உடைய பிள்ளைகளோடு உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நீ கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த மாத கடைசி நாட்களில் ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின்படி ஆண்டவரே உயிர்ப்பையும், ஆண்டவரே விளங்க பண்ணும், ஆண்டவரே நினைத்தருளும். உடைய வார்த்தை அப்படியே நடப்பதாக, உடைய வசனம் அப்படியே நிறைவேறுவதாக. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே உடைய பிள்ளைகள் பலத்தின் மேல் பலன் அடையட்டும். ஆண்டவரே, நீருடைய மகிமையினாலும் இரக்கத்தால் முடிசூட்டும். இரவில் நல்ல நித்திரை தாரும். அதிகாலை இருட்டோடு ஜெபத்தில் வந்து கலந்து கொண்டு உடைய தீர்க்க தரிசனங்களை, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.